2026 வரப்போகிற குரூப் 2 குரூப் 4 எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து தமிழ் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் சமச்சீர் புக் அப்படின்றது உங்கள் கையில் கண்டிப்பாக இருக்கும். சரியா? மேக்ஸிமம் எல்லாருமே வந்து சமச்சீர் புக் வந்து படிச்சுட்டு தான் இருப்பீங்க. அதனால தமிழுக்கு எப்படி நோட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமச்சீர் புக்கில் படிக்கிற கண்டென்ட் வந்து 6லேருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய நியூ புக்கு, ஓல்டு புக்கு, 11th 12th சிறப்பு தமிழில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நீங்கள் சமச்சீர் புக்லேயே நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஆல்ரெடி நோட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த நோட்ஸையும் பார்த்துட்டு புக்கில் ஒரு டைம் வந்து ரீகால் பண்ணிக்கோங்க. இல்லை நான் இப்போ தான் புதுசாக படிக்க போகிறேன் அப்படின்னா இனி சமச்சீர் புக்கில் இருக்க கண்டென்ட்டை வந்து நோட்ஸ் எடுக்க வேண்டாம். ஏன்னா டைம் இருக்காது. சரியா? அடுத்த 6 மந்த்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்துடும் அப்படின்றதால நோட்ஸ் எடுக்க டைம் இருக்காது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, சமச்சீர் புக்கில் இருக்க கண்டென்ட், அதாவது இதற்கு முன்னாடி தமிழ் வந்து சமச்சீர் புக் மட்டும்தான் அப்படின்றதுனால நீங்கள் நோட்ஸ் எடுத்துகிட்டு கூட நோட்ஸை படிச்சுட்டு புக்கில் படிக்கலாம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழுக்கு சமச்சீர் புக்கும் படிக்கணும், அவுட் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 புக்கு வந்து படிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சமச்சீர் புக்கில் இருக்க கண்டென்ட்டை அதுலேயே நோட் பண்ணி படிங்க. பென்னோ ஹைலைட்டோ மார்க்கரோ இல்லை ஸ்கெட்ச் ஏதாவது யூஸ் பண்ணி அதுலேயே வந்து சமச்சீர் புக்லேயே வந்து படித்து முடிச்சிருங்க. இந்த அவுட் சோர்ஸ் புக் இருக்கு இல்லையா, ஸோ இது உங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு 2-3 புக் இருக்கு இல்லையா, அந்த புக்கு உங்களுக்கு வாங்க முடியும் அப்படின்னா அமௌண்ட் பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு வந்து புக்கு வாங்குற அளவுலாம் வந்து முடியாது, ஆல்ரெடி சமச்சீர் புக்கே நிறைய செலவு பண்ணி வாங்கிட்டேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த அவுட் சோர்ஸ்க்கான தமிழ் அவுட் சோர்ஸ்க்கான புக் பிடிஎஃப் எல்லாமே நம்ம டெலகிராம் சேனலில் இருக்குது. டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி அந்த பிடிஎஃப் எடுத்துக்கோங்க. இந்த 40 டேஸ், அதாவது டிசம்பர் வரைக்கும் இந்த 40 டேஸ் இருக்கு இல்லையா, இதில் அந்த தமிழ் அவுட் சோர்ஸில் இருக்கக்கூடிய பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ உங்களால் நோட்ஸ் எடுக்க முடியுமோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து தமிழுக்கான நோட்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருங்க. எப்போவுமே நோட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கையில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு படிக்கவும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதை வந்து அப்சர்வ் பண்ணி ஈஸியாக எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும்னு டிசைட் பண்ணிட்டீங்க, அவுட் சோர்ஸ்க்கான நோட்ஸை வந்து நம்ம எடுத்தணும், எழுதி ரைட் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த 40 டேஸை வந்து பயன்படுத்திக்கோங்க. ஜான்வரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதற்கு மேலே வந்து நோட்ஸ் எடுக்க வேண்டாம். சரிங்களா? இந்த 40 டேஸில் எவ்வளோ நோட்ஸ் எடுக்க முடியுமோ எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு ஜான்வரியிலேருந்து டக்குன்னு வந்து சமச்சீர் புக்கில் இருக்க கண்டென்ட்டையும் படிக்கணும், இப்போ நீங்கள் எடுத்து வச்சிருக்க நோட்ஸையும் படிக்கணும், பெண்டிங் இருக்கக்கூடிய பிடிஎஃப் தமிழ் அவுட் சோர்ஸ்க்கான பிடிஎஃபையும் நீங்கள் வந்து 1 by 1 படிச்சுட்டே வரும். அப்படி படிச்சிங்க அப்படின்னா மட்டும்தான் வரப்போகிற குரூப் 4 இருக்கட்டும் குரூப் 2 இருக்கட்டும் உங்களால் வந்து தமிழில் நிறைய மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இந்த ஐடியாவை பயன்படுத்தி நீங்கள் வந்து நோட்ஸ் எடுக்கணும்னு டிசைட் பண்ணிட்டீங்க, தமிழுக்கு எனக்கு கையில் நோட்ஸ் இருக்கணும் அப்போ தான் என்னால் படிக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 40 டேஸை பயன்படுத்தி நோட்ஸ் எடுத்து வச்சுருங்க. ஓகேவா? தேங்க்யூ.